புகழ்பெற்ற ஆங்கில நாடகாசிரியர் ஷேக்ஸ்பியருடைய மெக்பெத் என்னும் நாடகம் தமிழிலே முதன்முறையாக அரங்கேற்றப்பட இருக்கின்றது. தியேட்டர் லேபை சேர்ந்த ஜெயராவ் அவர்கள் அதனை இயக்குகின்றார்கள். தமிழ் நாடக அரங்கிலே மிக முக்கியமான மகத்தான ஒரு நிகழ்வாக இதனை நான் பார்க்கின்றேன். இந்த நாடகத்திலே லேடி மேக்பெத் என்னும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே நான் நடிக்கின்றேன். மேக்பெத் அடிப்படையிலே மிகவும் நல்லவன், மனிதநேயமிக்கவன். ஆனால் அவனை தன்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த அரசனையே கொல்லுமாறு தூண்டி அரசனுக்கு நிகரான அந்தத்திற்கு வரவேண்டும் என்கின்ற அந்த ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துபவள் அவருடைய மனைவி லேடி மேக்பெத். ஆனால் இத்தனை கொடுஞ்செயல்களுக்கு பின்பும் நீங்கள் அவளை வெறுக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் எல்லோருமே அப்படித்தான். நன்மையும் தீமையும் சேர்ந்து செய்த கலவைதான் மனிதன் என்பதை ஷேக்ஸ்பியர் மிக அருமையாக இந்த கதாபாத்திரத்தின் மூலம் நிறுவியிருப்பார். அதிலே நடிப்பது என்பது என்னுடைய ஒரு கனவு, நீண்ட நாள் கனவு. ஒரு ஆங்கில பேராசிரியராக பலமுறை இது குறித்து நான் படித்து பேசியிருந்தாலும் அந்த கதாபாத்திரத்திலே நடிக்க கிடைத்திருக்க சந்தர்ப்பம் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பெருமையும். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து களஞ்சியம். நான் இந்த மேக்பெத் நாடகத்தில் மெக்பெட் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஜெயராவ் தியேட்டர் லேபினுடைய அதிபர் ஜெயராவ் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாடகம் ஷேக்ஸ்பியர் எழுதின மிக உன்னதமான நாடகங்களில் ஒரு நாடகம். இது பொலன்ஸ்கி மாதிரி மிகப்பெரிய இயக்குநர்கள் உலகம் முழுசும் பல முறை திரைப்படமாக வந்த, உலகம் முழுசும் மேடை கண்ட ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. இந்த படைப்பு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழில், அதுவும் குறிப்பாக தமிழில் வர்றது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு விஷயம். இது இதில் நான் பங்கு பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்தமைக்காக நான் ஜெயராவ் அவர்களுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாடகம் ஒரு படிமம், அதாவது ஒரு ஒரு உருவக நாடகம். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் பிரச்சனையை உருவகமாக இதன் உள்ளுக்குள்ளே கொண்டிருக்கு. இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் சினிமாவிலிருந்து நாடகத்துக்கு திரும்ப நாடகம் அப்படிங்கிற அந்த ஊடகத்தை நேசித்து இது மாதிரியான ஒரு பயிற்சியை பெறுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தியேட்டர் லேபினுடைய ஜெயராவ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஈரநிலம் படத்தில் பாரதிராஜா சார் கூப்பிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கோயில் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சு, எல்லாத்துக்குமே வேண்டியிருந்தேன் நான். அதே மாதிரி ஜெயராவ் சார் மேக்பெத் நடிக்கணும்னு சொன்னப்போ நிறையா வேண்டிக்கிட்டேன், அது நல்லபடியாக நடக்கணும்னு. அதுக்கு உழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. சார் நடிக்க வந்தால் மேக்பெத்தை மட்டும் தான் நடிக்க முடியும். இந்த பாடி லாங்குவேஜ், ஹைட் வெயிட்டுக்கு சார் தான் ரொம்ப பொருத்தம். 5.7 எனக்கு பொருத்தம் இல்லை, எனக்கு தெரியும். அதே மாதிரி ஜெயராவ் சார் தேங்க்ஸ். ஒரு நாடகம் நடிக்கணுங்கிற ரொம்ப நாள் ஆசை நிறைவேறியிருக்கு. இந்த நாடகம் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றின அறிவு ரொம்ப கம்மி. ஒரு நடிகனாக ரொம்ப சீக்கிரமே ஒரு பொசிஷனுக்கு வந்த ஆள் நான். அப்புறம் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய ஷேக்ஸ்பியரே முதல்ல எனக்கு தெரியாது. ரொம்ப வெக்கத்தோடு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் நான். அப்புறம் மேக்பெத்தோட உள்ளர்த்தம் கூட எனக்கு நிறையா புரியலை. அப்போ ஜெயராவ் சார் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எனக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது தான் நான் உணர்ந்தேன். இங்கே பார்க்கும்பொழுது அடடா நம்ம இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம், இவ்வளோ நுண்ணிய ஒரு வெளிப்பாடுகளே நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் பயிற்சி தேவை, பயிற்சி தேவைன்னு. முதல்ல எனக்கு பயிற்சி தேவைங்கிறது இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ நிறையா பேர் சினிமாவுக்கு வர இருக்கீங்க, எல்லாருமே நல்ல பயிற்சியோடு உள்ளவாங்க. இதை பற்றி சொல்லும்பொழுது நான் மேடம் பற்றி நிறையா சொல்லணும். தமிழ்ச்சி மேடம் பற்றி பார்க்கும்போது இவ்வளோ சாதுவாக இருக்காங்க. நடிக்கும்போது தான் தெரிஞ்சது பக்கத்தில் இருந்த எனக்கு. நான் சும்மா எப்படியாவது குரலை வச்சு ஏமாற்றிடுவேன், ஊன்னு கத்தி ஏமாற்றிடுவேன். பட் அவங்க என் கூட நடிக்கும்பொழுது என்னால் ஏமாற்றக்கூட முடியல. அவ்வளோ ஒரு பிரமாதமான நடிகையாக இருந்தாங்க. அதுபோக சக இயக்குநர்கள் எல்லாரும் பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே சக நடிகர்களாக என் கூட இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஷேக்ஸ்பியர் அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத துறை தான் அது. நண்பர் பாரதி மணி அவர்கள், ஏன்னா அவரை நண்பர்னு சொல்கிறது, நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் உங்களை தாத்தான்னு சொல்லிட்டாங்க. இல்லை நண்பர்னு சொல்லலாம். நான் இந்த தலையில் இப்போ சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலையெல்லாம் நடந்திருக்கு. இந்த பேட்ச் ஒர்க் டிங்கரிங் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்கள நண்பர்னா பொருத்தமாக இருக்கும். இப்போ சில பேட்ச் ஒர்க் டிங்கரிங் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஷாப் வேலைகள் நடந்ததில் கொஞ்சம் இளமையாக காட்சி அளிக்கிறேன். அதை பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க. எனக்கு பரிச்சயம் இல்லாத துறை தான்.
இங்கே வந்து எல்லாரும் இயக்குனர் ஜெயரா அவர்களை பற்றி பேசும்பொழுது எனக்கு ரொம்ப மிரட்சியாக இருக்குது. அவர் கூட எப்படியாவது பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது அர்த்தம் இல்லை. 30 வருஷம் சினிமா இருந்தாலும், 35 வருஷம் இல்லை, 50 வருஷம் நம்ம சினிமா இருந்தாலும் கூட, அதுவும் குறிப்பாக நடிப்பை, கலையை வந்து முற்றுமாக நம்ம கற்றுவிட்டோம் என்ற ஒரு இருமாப்பு வந்து நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்படி வந்து அந்த அந்த நம்மளுடைய தொழிலை வந்து தேடி தேடி சென்று வளர்க்கணும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறவன் நான். இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தேன். நான் இதுவரைக்கும் தமிழச்சி மேடம் அவர்களை வந்து ஒரு கவிஞராக பார்த்துருக்கேன். இவ்வளோ ஒரு இப்போ அற்புதமான ஒரு நடிப்பை நான் அவங்க நடித்த நாடகத்திலாம் நான் பார்த்ததில்லை. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு ஒரு நம்ம இந்திய திரையுலகில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை நர்கீஸ் அவர்களை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான முக அமைப்பு, அவங்க ஒரு வித்தியாசமான நடிப்பு, அது மாதிரி இருந்தது தமிழ்ச்சி மேடம் அவர்களை பார்க்கல. நம்ம போஸ் வெங்கட் சொன்னது கரெக்ட் தான். நான் குரலை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவங்களோட நடிக்கல வந்து ஒரு டென்ஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். நம்ம பாரதி மணி சார் சொன்னார், இதில் இந்த படத்தில் வந்து சத்யராஜ், இந்த நாடகத்தில் சத்யராஜ் நடிக்கணும்னு சொன்னால் ஐயோ நம்ம வேலைக்கு உல வச்சிருவாங்க போல இருக்குன்னு போஸ்ட் வெங்கட் சொன்னார். நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக மேக்பத் நீங்கள் தான். இல்லை, அது அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அது காரணம் என்ன, அந்த குரல் வளம் ரொம்ப முக்கியம். இப்போ இயற்கையாகவே சில பேருக்கு வந்து ஒரு குரல் வந்து பேஸ் இருக்கும். அது வந்து நண்பர் போஸ் வெங்கட்டுக்கிட்டு இருக்கு. நாடகத்தில் நடிக்க வந்தா நடிச்சு மட்டும்தான் பேர் வாங்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த நம்பிக்கையை மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் மணி சார், அதுக்கப்புறம் தான் என்னால் நாடகத்தில் நடிக்க முடியும். இப்போ அவசரப்பட்டு இறங்கிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ கையை மூடி வச்சிருக்கேன். கையை மூடி வச்சுட்டு ஒரு சத்யராஜ்னு ஒரு அளவுக்கு ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு மூடி வச்சிருக்கு. இப்போ நாடகத்தில் நடிகன்னா கையை திறந்து காட்டுற மாதிரி. அது கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சோம்னு வச்சுக்கங்களேன், உள்ள ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சா வம்பா போயிடும். வந்துருமா? கையை திறந்து காட்டினாலும் உள்ள மேட்டர் இருக்கு. சரி சரி, நிச்சயமா வந்து நீங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு இங்க வந்து நல்ல இப்போ களஞ்சியம் சார் எல்லாம் இறங்கி பண்றாருன்னா அதுக்கு ஒரு அருமையான காரணம் சொன்னார் அவரு. இதை வந்து இன விடுதலை சம்பந்தப்பட்ட உள்ள ஒரு கதை இருக்கு, ஈழ விடுதலை சம்பந்தப்பட்ட ஈழத்தினுடைய வலி இந்த கதைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அது அவர் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொன்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் நடிக்கலாம். இருந்தாலும் கூட நான் முதல் நாடகத்தில் நடிக்கல, எனக்குன்னு ஒரு பெரிய கதாபாத்திரம் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்படி ஒரு கதாபாத்திரம் வேணும். அதே சமயத்தில் எனக்கு நம்பிக்கை வேணும், நம்பிக்கை வரணும். அப்படி வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அப்படி எப்போ நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணாலும் அது தியேட்டர் லேபில் ஜெயராஜ் சார் டைரக்ஷனில் தான் நடிப்பேன் அப்படிங்கிற உறுதியை கூறி இந்த நாடகம் வெற்றியடைய என்னுடைய ஒரு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு நானும் உங்களோட சேர்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த நாடக கலை வளர வேண்டும். நன்றி, வணக்கம். கண்ணகியை விட்டு மாதவியை நோக்கி போன பிறகு அந்த வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னு என்னை பொறுத்தவரையில் நாடகம் ஒரு கண்ணகி, சினிமா ஒரு மாதவி. அதனால் அந்த வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு புதிய கண்ணகியை உருவாக்க போகிறேன். அதுக்கான முதல் முயற்சி இது. நிச்சயமாக இனிமேல் கோவலன் வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு அற்புதமான படைப்பாளிகள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க முன்னிலையில் நான் வந்து ஆணையிட்டு சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவல்லையும் இந்த மேக்பெத் நாடகத்து மூலமாக நாடகம்னு என்னன்னு புரிய வைக்கணுன்ற ஒரு பெரிய தாகத்தோடு நான் இருக்கேன். நிச்சயமாக அதை நான் செய்வேன். கடைசியில் மேக்பெத் எப்படி சாக போகிறான்றது வந்து ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து ஒரு கலரி சம்பந்தப்பட்ட ஒரு தற்காப்பு கலையும் ஒரு நவீன நாடகம், இந்த ரெண்டு சேர்ந்து பேரலாக ஒரு பெரிய ட்ராவல் ஒன்று நடக்குது. 40 கலைஞர்களோட, நடன கலைஞர்களோட நடக்க போகிறது. மக்களுக்கு பார்க்கும்போது வந்து அது வந்து தற்காப்பு கலையாக தெரியும், மேக்பத்துக்கு மட்டும் அது வந்து நடனமாக தெரியும். அதில் ஏமாந்து போய் கடைசியில் மாட்டுவார். அது கொடுங்கோலனுக்கு வந்து மனிதர் பிரிஞ்சிருந்தா அவனுக்கு முடிவு கிடைக்காது, மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் அதுக்கு சரியான முடிவு கிடைக்கும். அந்த விஷயத்தை இந்த நாடகத்தில் நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நாடகம் இலக்கியம் ரெண்டுமே வந்து சினிமாவுக்கு பெரிய லெவலில் பேசிக்காக இருக்குது. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து சப்போஸ் அரிதாக எப்போவாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட ஒரு சாதாரண விஷயமா முடிஞ்சிருது, அது ஒரு மூமெண்ட்டாக மாறுறதில்லை.
ஒரு நடிகருக்கு வந்து நாடக பின்புலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து எல்லா வாய்ப்பு கிட்ட வரவங்க கிட்ட சரி, புதுசாக வந்து சினிமா மேலே ஆர்வமாக இருக்கவங்ககிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கிறது. அந்த விதத்தில் தோழர் ஜெயராவ் அவர் வந்து தொடர்ந்து நல்ல நடிகர்களை உருவாக்குறது ரொம்ப முக்கியமானவர். அப்புறம் மேக்பெத் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஷேக்ஸ்பியரை பிடிக்காத கிரியேட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்ரி ஆஃப் அன் ஹவர் வந்து உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மேக்பெத் வந்து பிளே நடத்தப்பட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமானது. எனக்கு ஷேக்ஸ்பியரோட ஒத்தோலோ வந்து படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஐடியாவாக இருந்தது. அப்புறமா பொலன்ஸ்கி எடுத்த மேக்பெத், குரோசாவோட ரெட்பியர்டு இது மேக்பெத் பேஸ் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஷேக்ஸ்பியர் மேலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நடிக்க சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு எந்த கேரக்டர் எனக்கு எதுவுமே தெரியாது, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு வேலைகள் பார்க்கணும்னு சொன்னால் கூட நான் ஒத்துந்திருப்பேன். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும், சினிமாவுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஒரு உதவியாக கிடையாது, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பங்களிப்பாக நான் அதை செய்கிறேன். பாரதி மன்னையா சொன்ன மாதிரி சத்யராஜ் சார் மாதிரி பெரிய நடிகர்கள்லாம் மேடைகளுக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சு உதவி செஞ்சால் தமிழில் ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகும், நல்ல ஒரு சினிமா ரசனை கலாச்சாரம் உருவாகும். அதுக்கு எல்லோரும் உதவி செய்யணும். வாழ்த்துக்கள். வந்து ஆனால் சினிமா வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு எப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வில்லேஜிலேருந்து வந்தது. பட் மெரைன் இன்ஜினியர் ஆகிற வரைக்கும் அந்த இது எனக்கு சினிமாவை வந்து பார்க்குறதுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு இதாக இருந்தது. ஏன்னா வீட்டில் எல்லாருமே டீச்சரு, அவங்க வந்து சொல்கிறபடி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதனால் படித்து எப்படியும் மெரைன் இன்ஜினியர் ஆகிட்டேன். வேறு ஆன பிறகு கொஞ்சம் பணத்தை வச்சு கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதில் டைரக்டர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுப்பா அப்படின்னாரு. சரி சின்ன கேரக்டரும் சரி பண்ணுவோம் அப்படின்னு வேணும். கடைசியில் அது என்னடா நீ தான் வில்லன்றாரு. என்னப்பா வில்லன்றீங்க அப்படின்ட்டு, சரி வில்லன்னவும் அந்த நேட்டிவிட்டியாக இருக்குது நீ பண்ணிடு அப்படின்னவும் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அவர் சொல்லும்போது கூட சத்யராஜ் சார் அவர்கள்லாம் வந்து முத சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி தான் பெரிய ஆளாக வந்தாங்க, நீயும் ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வந்துருந்தாங்க. ஒரே சந்தோஷமாகிடுச்சு. சரி நம்மளை இப்படியே பெரிய ஆளாயிரும் அப்படின்ட்டு வந்து பிறகு இப்போ சார் லெனின் சார் ஆஃபீஸில் தான் வந்து நம்ம அது எடிட்டிங் போயிட்டு இருக்கும்போது சார் எப்படி சார் இருக்குன்னு அப்படி சும்மா கேட்டேன். அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுமே இருக்கு. பரவாயில்லடா ரொம்ப மோசம்லாம் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல அப்படின்னாரு. இதை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நீ சார்கிட்ட போய் கொஞ்சம் கற்றுக்க அப்படின்னாரு. ஸோ அதனால் தான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு ஒரு 10 days ஆகும். கற்றுட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் நீ நல்லா பண்ணுறப்பா அப்படின்ட்டு. சார் இந்த இதில் எனக்கு நாடகம்லாம் பண்ணுறது இல்லை, படமே பண்ணும்போது எனக்கு கையால் ஆடுது, நாடகம் ஒன்றும் இல்லை, இதை மட்டும் போட்டு வா நான் சொல்கிற டைலாக் பேசினார். அதை மட்டும் பேசிட்டு வந்திருக்கேன். இன்னும் என்ன கேரக்டர்னு தெரியாது, மெக்பெத்துன்னு ஒரு தெரியும், அவ்வளோதான். அதனால் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி நிறையா தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு வந்து இதில் வந்து என்ன கேரக்டர்னு சொல்லாமே நடித்தான். சரி கொடுத்த கேரக்டர் பண்ணிடுவான், அதுக்கு பேர் வர்றது மற்றதை பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன். நான் நடிக்க ஆரம்பித்தது 1944. நவாப் ராஜமாணிக்கமும் எங்கள் அப்பாவும் நண்பர்கள். அவங்க மாடியில் திருவனந்தபுரத்துக்கு நாடகம் போட வரும்போது அவர் மத்தியான நேரங்களில் பிள்ளைவாள் ஃப்ரீயாக இருப்பார். ஸோ பேச ஆரம்பித்தாருன்னா டிஃபன் காஃபி எல்லாம் கீழே இருந்து கொண்டு கொடுக்கணும். ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், பிள்ளைவாள் இந்த மாதம் நீங்கள் மே ஜூனில் எங்கே இருப்பீங்க, இந்த பையன் பார்வதிபுரம் போய் கழுத மேய்க்கிறான், உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நடிப்பு சுத்தமாக வராது ஆனால் கொஞ்சம் டிசிப்ளின் வரட்டுமேன்னு சொல்லி என்ன 3 செட்டு அவர் ஒரு தீவிர காங்கிரஸ் பக்தர் நவாப் ராஜமாணிக்கம், 3 செட்டு குர்தா பைஜாமா கதரில் ஒரு காந்தி குல்லா, இது அவங்களுடைய யூனிஃபார்ம். அதில் 3 செட்டு தைச்சு வேலைக்காரனோட நான் முதல்ல போனது கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்த வருஷம் 2 மாதம் லீவில் போனது நாகப்பட்டினம். அது நான் இங்கே நான் இருக்கிற வரையிலும் டிபிஎன்எஸ் இருக்கும். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தியேட்டர் லேப் ஜெயராவ் கூப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, அந்த காலத்து வாத்தியார் நவாப் ராஜமாணிக்கம் என்னுடைய குருவா இருந்தார். அப்புறம் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் இப்ராஹிம் அல்காசி எனக்கு ஆசானா இருந்திருக்கார். அவருடைய ஆத்மார்த்த ஒத்துழைப்பு மட்டும் இல்லாம நடிப்பிலையும் அவருடைய ஒத்துழைப்பு தியேட்டர்ல வேண்டி நிற்கிறது என்று வேண்டுகோளை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.